கண்டெய்னரோட லோடிங்க சேர்த்து ஏற்றியாச்சு. லோடோட தான் இருந்தது. பில்லு வாங்கிட்டு கிளம்பி போகலாம். கேரளாவுக்கு போகிறோம். என்ட்ரி டு ORR. இதில் வந்து 2 வீலருக்கு அலோடு இல்லை. 16 பெங்களூர் ரோடு. இறங்கி ஏறுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் மகள். ஒரே கன்ஃபியூஸ் பண்ணோம். வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். மக்களே, இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஹைதராபாத் வந்து கண்டெய்னரே ஏற்றாத இந்த கம்பெனியில் வந்து கண்டெய்னர் ஏற்றுறதுக்காக வந்துட்டேன். கம்பெனிக்கு நேற்று மதியமே வந்துட்டேன். மறுநாள் காலையில் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் கண்டெய்னரும் ஏற்றலை, ஒன்றும் எதுவும் சொல்லவும் இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னு எதுனே தெரியல. சரி, லோடு என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏற்கனவே வந்த லோடு தான். ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கேன் நான். இந்த மூட்டை வந்து அமோனியம் மூட்டை ஏற்றினேன். அதுதான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதா என்ன இது, இல்லை வேறு எதனா மெட்டீரியல் ஏற்றுறாங்களா என்ன எதுவும் தெரியல. இப்போ ஹைதராபாத்தில் ஏற்றி சென்னை ஹார்பர் போக போகிறது இல்லை, கொச்சின் ஹார்பருக்கு போக போகிறோம். கேரளாவுக்கு ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். என்ன நடக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இவங்க ஒன்றும் கண்டெய்னர் ஏற்றுற மாதிரி தெரில. சரி ரைட்டு, கொஞ்சம் தூரம் வந்து போனால் ஒரு கேன்டீன் இருக்குது, போய் என்ன இருந்தால் சாப்பிட்டு வரும். இல்லை டீ நச்சுருந்தா டீயாவது குடிச்சிட்டு வரலாம் வாங்க. இந்த மாதிரி பாதையிலே நடந்து வந்துட்டோம் மக்களே. இங்கே பாருங்கள், இவங்க தான் நம்ம கூட வந்த டிரைவருங்க. ஓ வந்து வடக்கு நண்பர் இவன். ரைட் இதான் வரேன் மக்களே. போன தடவை வந்து இங்கே டோக்கன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இந்த ட்ரிப்பு வந்து அவங்க நோட்டில் ஏற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் ஓகே மக்களே, என்ன இருக்குன்னு கேட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வண்டிக்கு தான் போகணும் மக்களே. புளியோதரை க்ரைன் வந்துச்சு மக்களே. கம்பெனிக்குள்ளே போகுது. அநேகமாக உள்ளே கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். புளியோதரையை வாங்கிட்டு வண்டிக்கு வந்துட்டேன். ஏன்னா அங்கே ஒரே வடக்கு நண்பர்கள் இங்கே வேலை செய்கிறவங்க ஃபுல்லாக கூட்டமாக வந்துட்டாங்க. சரி சாப்பிட்டு பார்ப்போம். பரவாயில்ல, எதுவும் கிடைக்காது, சாப்பிட்லாம். உள்ளே கூப்பிட்றாங்க மக்களே. போயிட்டு கண்டெய்னர் ஏற்றி லோடு ஏற்றலாமா? போன தடவை பார்த்தீங்கன்னா ஃபோன் கேட்கல. யாருன்னா வந்தால் காட்டாத வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னு தெரியல மக்களே. இந்த ரேட்டு ஃபோனு கேட்டில் வாங்கிட்டாங்கன்னா பார்க்கலாம், இல்லை நம்ம கொடுத்தாங்களான்னு என்ன எதுன்னு பார்க்கலாம். ஃபோன் கேட்கல வச்சுக்க, ஆனால் யார்ட்டையும் காட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம். கண்டெய்னர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு யாரெல்லாம் இருந்தாங்கன்னா எதுவும் வீடியோ எடுக்க முடியாது. யாரும் இல்லைன்னா நான் ட்ரை பண்ணுறேன். முன்னாடி ஒரு வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கம்பெனி வண்டி தான். உள்ளே வந்து ஓரங்கட்டி நெல்லுன்னு இருக்காங்க மக்களே. நின்றுட்டுருக்கேன். கண்டெய்னர் எங்கே இருக்குது என்ன எதுன்னு பார்த்துட்டு கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காங்க. கண்டெய்னரும் க்ரெயினும் தான் இருக்குது பாருங்க மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே 2 க்ரெயின் நிற்குது. ஆல்ரெடி லோடோடு தான் இருக்குது கண்டெய்னரு. அதனால தான் 2 க்ரெயின் வச்சுருக்காங்க தூக்கிறதுக்கு. பார்க்கலாம். சரி பரவாயில்ல, நம்மளுக்கு லோடு ஏற்றுறவங்க கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் மிச்சம். லோடு ஏற்றியே வச்சுருந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். லோடு ஏற்றி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா 2 க்ரெயின் அதுக்கு தான் வந்து போன தடவை கூட டைம் வந்து ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஏற்றினேன். ஆனால் ஒரே ஒரு க்ரெயின் வச்சு எம்டி ஏற்றி அதுக்கப்புறம் லோடு ஏற்றினாங்க. இது லோடே ஏற்றி தான் வச்சுருக்காங்க. அதனால தான் 2 க்ரெயின் வந்திருக்கு. சரி ரைட்டு மக்களே. கார்லெல்லாம் நிற்கிறாங்க. அங்கெல்லாம் மொபைலில் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என் கூட வந்த வண்டி இன்னொரு வண்டிக்கு ஏற்றுறாங்க மக்களே. ஹிந்திக்காரன் வண்டி அது. என் கூட வரல, அவன் முன்னாடியே வந்துட்டான். அவன் வண்டிக்கு தூக்கி ஏற்றுறாங்க பாருங்க. இது போல் தான் நம்மளுக்கும் ஏற்றுவாங்க. ஆனால் என்னால் இந்த அளவுக்குலாம் வீடியோ எடுக்க முடியாது. அதனால தான் அந்த வண்டிக்கு ஏற்றுறது எப்படின்னு பார்த்துங்க. இது போல் தான் எனக்கு ஏற்றுவாங்க. ஓகே மக்களே, நம்ம கண்ணறி ஏற்றத்துக்கு கூப்பிட்றாங்க. போலாமா?
ஒரு வண்டி ஏற்ற பார்த்துருப்பீங்களா மக்களே, அந்த மாதிரி தான் எனக்கு ஏற்றுவாங்க. என்னால் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா ஆள் இருக்காங்க காரில் வந்து ஆஃபீஸர், அவங்க இன்சார்ஜ் எல்லாம் இருக்காங்க. அதனால் இறங்கி வீடியோலாம் எடுக்க முடியாது. சும்மா சாம்பிளுக்கு அந்த மாதிரி தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு காரணத்துக்காக எடுத்தேன். அந்த மாதிரி தான் எனக்கு ஏற்றுவாங்க. மக்களே எனக்கு ஏத்துறாங்க. ஓகே மக்களே, கண்டெய்னரோட லோடிங்க சேர்த்து ஏற்றியாச்சு. லோடோட தான் இருந்தது. மக்களே மொத்தமாக கண்டெய்னரோட சேர்த்து 10 டன் தான் வருமா. வெயிட் கம்மி தான், பரவாயில்ல, நல்ல விஷயம். ஓடி ஏற்றிட்டு மேலே ஏறினோடனே மேடு தான் ஏறுறான். The next day. ஓகே மக்களே, நேற்றே கொடுக்க வேண்டிய பில்லு நேற்று கொடுக்கல, அதனால் இன்னைக்கு கொடுக்குறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. நைட்டு பில்லு தரேன்ட்டாங்க. வாங்க பில்லு வாங்கிட்டு கிளம்பி போகலாம். கேரளாவுக்கு போகிறோம். பில்லு வாங்கிட்டு வந்துட்டோம் மக்களே. 4 வண்டி மொத்தம். இதுலேருந்து வந்த ரோட்டில் போயிட்டு ஹைதராபாத் ரிங் ரோட்டில் போயிட்டு ஏறி பெங்களூர் ரோடு பிடிச்சி போகணும் மக்களே. இது வரைக்கும் போனதில்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் வரும் மக்களே. தண்ணி இல்லை குடிக்க, சுத்தமாக தண்ணி வாங்கலாம். எதுனா பிளான்ட் எதனா போட்டிருக்காங்களா பார்ப்போம். பார்த்து இருந்தால் வாங்கி வச்சுக்கணும். 1 லிட்டரு கூட குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை.
ஹைதராபாத் ரிங் ரோடு வந்து விட்டேன். என்ட்ரி டு ORR. பெங்களூர் ரோட்டில் போய் இறங்கணும் மக்களே. மக்களே இது வந்து 8-வே ட்ராக்கு, அதாவது இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4. இதில் ஒன்று இப்போ நம்ம போயிட்டுருக்குது, ரெண்டாவது. இது ரெண்டுத்துலேயும் நம்ம லாரி பெரிய வண்டி போய்க்கலாம். அந்தாண்ட 2 லைன் பார்த்தீங்கன்னா கார் மட்டும்தான். ஓவர்டேக் பண்ணுற மாதிரினா ஏறி திரும்ப இந்த லைனுக்கு வந்துடணும். இதில் வந்து 2 வீலருக்கு அலோடு இல்லை. இது ஹைதராபாத்தே ஒரு வட்டம் போடும், ஒரு ரிங் ரோடு. அதான் ஒரு ரவுண்டு சரௌண்டு அடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டர் இந்த ரோடு நினைக்கிறேன், ஒரு ரவுண்டு. அடுத்த எக்ஸிட் வந்து 11 LP நகர், அதாவது விஜயவாடா. இந்த ரோட்டில் இறங்கி போனால் தான் நம்ம திரும்ப சென்னை போக முடியும். இந்த லெஃப்டில் கீழே இறங்கி போன மக்களே. ஆனால் எல்லா இடம் பெருசாக இருக்கும், இந்த இடம் மட்டும்தான் சின்னதாக இருக்கும். நம்ம இப்போ சென்னை போக போகிறதில்ல, கேரளா போக போகிறோம். அதனால் பெங்களூர் ரோடுக்குள்ளே போய் இறங்கணும். அதுக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது இதே ரிங் ரோட்ல. அவ்வளோ ஹைட்டில் அந்த ராட்டினம் இருக்குது பாருங்களேன். தீம் பார்க் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் மரம் மறைச்சிட்ருக்கு எல்லாமே. நம்ம இறங்க போகிற எக்ஸிட் வந்துருச்சு மக்களே. 16 பெங்களூர் ரோடு, RGI ஏர்போர்ட். இந்த இடத்துல மட்டும் நடுவில் அந்த மரம்லாம் போட்டு ரோடு நல்லா இருக்கு பாருங்களேன். இந்த ரோட்லலாம் இறங்கி ஏறுறதுக்குள்ளே போதும் ஆகிடும் மக்கள். ஒரே கன்ஃபியூஸ் பண்ணோம், என்னடா இது இப்படி இறங்கணுமா அப்படி போகணுமான்னு தெரியாத பாருங்க. இதிலே போயிட்டு கூட 2 ரோடு பிரியும் பாருங்க. ஆனால் போர்டு இருக்கும், அங்கங்கே போர்டு இருக்கும். இதை பாருங்க, இதில் லெஃப்ட்டு கீழே இறங்கினா தான் பெங்களூர் ரோடு. ஸ்ட்ரைட்டாக போனால் மறுபடியும் உள்ளே போகும் சிட்டிக்குள்ளார. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் இறங்கணும். அவுட் ரோடு முடிஞ்சிருச்சு மக்களே, இறங்கிட்டேன். டோல் பாஸ் பண்ணி வெளியே போயிட்டா வேலை முடிஞ்சிடும். இந்த டோல் கூட ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. வந்தாச்சு ஹைதராபாத் டு பெங்களூர் ஹைவே. வா, ரொம்ப டயர்டாக இருக்குது. வேறு மகளே, இந்த மாதிரி இடம் கிடச்சதுன்னா ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துகிட்டு போகலாம். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். காரு தான் குறுக்கே நடுக்கையும் ஓடிட்டுருக்கு. இந்த ரோட்டில் வந்து நான் வந்திருக்கேன் மக்களே. கர்னூல் போயிட்டு கடப்பா போயிட்டு கடப்பாவில் வந்து சென்னை போயிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டிலலாம் வந்து வருஷ கணக்கு ஆகுது. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் எதுனே தெரில, பார்க்கலாம். சிட்டியை தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் வந்திருப்போம் மக்களே. அதுக்கப்புறம் தான் ரோடே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பெங்களூர் 114, கர்னூல் 160 கிலோமீட்டர் இருக்குது.
மக்களே இது ஒரு பார்க்கிங் போல் கொஞ்ச நேரம் நிப்பாட்டு போகலாம் எல்லாம் விட்றாங்க. ஓகே மக்களே, இந்த பார்க்கிங்கில் கொண்டு வந்து விட்டுருக்கேன். இங்கே கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.